கடந்த மாதம் 10ஆம் தேதி சென்னை அடுத்த திருமுல்லை வாயிலில் நடந்த ஒரு பகீர் சம்பவம் அந்த பகுதி வாசிகளை குலை நடுங்க வைத்தது. வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு குடும்பத்தின் மீது கொலைவெறி தாக்குதல் அரங்கேறியது. சம்பவம் நடந்த இந்த வீட்டிற்கு சொந்தக்காரர் மாதவன் முன்னாள் கப்பல் மெக்கானிக்காக வேலை செய்து வந்தவர். சம்பவம் நடந்த அன்று அவரது மனைவி, பிள்ளைகள் என மொத்த குடும்பமும் வழக்கம் போல இரவு உணவை முடித்துவிட்டு நிம்மதியாக உறங்க சென்றிருக்கிறார்கள். ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் நடந்த கோர சம்பவம் அவர்களது தூக்கத்தை மொத்தமாக கெடுத்திருக்கிறது. திடீரென வீட்டிற்குள் நுழைந்த ஒரு மர்ம நபர் சரமாரியாக வெட்டி இருக்கிறார். முதலில் அந்த மர்ம நபரின் அரிவாளுக்கு பலியானவர் மாதவன். சத்தம் கேட்டு அவரது மனைவி வெளியே ஓடி வர அந்த கொடூரன் குடும்பத்தில் இருந்த அனைவரையும் வெட்டிவிட்டு தப்பித்து ஓடியிருக்கிறார். பிப்ரவரி 10ஆம் தேதி வீட்டில் ஒருத்தன் வந்து 4 பேரையுமே தாக்கியிருக்கான். அதில் என்னுடைய வீட்டுக்காரர் அப்போவே இறந்துட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேரும் கேஎம்சியில் அட்மிட் ஆகிட்டு 17ஆம் தேதி அப்படி தான் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கோம். இப்போ வரைக்கும் வந்து 10 நாளாக ஃப்ரெண்டு வீட்டில் இருந்துகிட்ருக்குறோம். ட்ரீட்மெண்ட்டுக்கும் எங்களுக்கு காசு இல்லை, அதுக்கப்புறமா போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வெட்டுப்பட்டவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் மாதவன் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டார். அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இது குறித்து விசாரிப்பதற்காக தனிப்படை அமைத்து குற்றவாளிகள் தேடப்பட்டு வருகிறார்கள். ஆனால் இன்று வரை இந்த வழக்கு ஒரு மர்மமான முடிச்சாகவே இருந்து வருகிறது. சம்பவத்தன்று அடையாளம் தெரியாத ஒரு மர்ம நபர் கைவுரை, மங்கி குல்லா என பக்கா செட்டப்போடு வந்துதான் இந்த பயங்கரத்தை செய்திருக்கிறார். அந்த பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் எதுவும் இல்லாத காரணத்தால் போலீசாருக்கு எந்த தடயமும் இதுவரை கிடைக்கவில்லை. இதனால் மாதவனோடு முன்விரோதத்தில் இருந்தவர்களின் பட்டியலை திரட்டிய போது அதே பகுதியை சேர்ந்த பரத் என்பவரின் பெயர்தான் முதலில் அடிபட்டது. மாதவனுக்கு சொந்தமாக ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும் நிலையில் வீட்டிற்கு எதிரேயே ஒரு கடையையும் வாடகைக்கு விட்டிருக்கிறார். அந்த கடையில் சில மாதங்களுக்கு முன்னதாக ஹோட்டல் நடத்தி வந்தவர்தான் இந்த பரத். ஆனால் பரத்தின் நடவடிக்கை பிடிக்காததால் மாதவன் பரத்தை காலி செய்ய சொல்லி இருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே மோதல் உருவாகியிருந்தது. மாதவன் பரத் மீது வழக்கு தொடர்ந்து அதன் பிறகே கடையை மீட்டிருக்கிறார். இதனால் பரத் மாதவனை பழிவாங்க இப்படி செய்திருப்பாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். ஆனால் திடீரென யாரும் எதிர்பாராத விதமாக தற்போது அந்த கடையை வாடகைக்கு எடுத்திருந்த சரவணன் என்பவரின் பக்கம் மொத்த சந்தேகமும் திரும்பியிருக்கிறது. பரத்திடம் இருந்து கடையை பிடுங்கிய மாதவன் சரவணனுக்கு வாடகைக்கு கொடுத்திருக்கிறார். தற்போது வரை சரவணன் தான் அந்த இடத்தில் ஹோட்டல் நடத்தி வந்திருக்கிறார். சம்பவம் நடந்த அன்று விசாரணைக்காக சரவணனை போலீசார் தேடிய போது அவர் தலைமறைவாகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் சரவணனுக்கும் மாதவனுக்கும் வெளியே தெரியாத முன்பகை இருந்திருக்கலாம். அதனால் சரவணன் இந்த கொலையை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் அவரை பிடிக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள்.
இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களை தொடர்பு கொண்டது நமது நிகழ்ச்சி குழு. குறிப்பாக குற்றம் சாட்டப்பட்ட சரவணனின் உறவினர்களிடம் விசாரித்தபோது அவர்கள் சொன்ன பல தகவல்கள் அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வந்த சரவணனுக்கு ஹோட்டல் தொழில் வெறும் பார்ட் டைம் பிசினஸ் தானாம். மாதம் 70,000 சம்பளம் வாங்கிய சரவணன் பிற்காலத்தில் வாழ்க்கையில் செட்டிலாக வேண்டுமென்றால் கைவசம் ஏதாவது தொழில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஹோட்டலை வாடகைக்கு எடுத்து நடத்தி வந்திருக்கிறார். ஆனால் மாதவனின் முன்னாள் எதிரியான பரத் சரவணனோடு நண்பராக இருந்திருக்கிறார் என்பதுதான் எதிர்பாராத ட்விஸ்ட். ஆம், மாதவன் கடையை காலி செய்து விரட்டி அடித்த பின்னாலும் பரத் தொடர்ந்து மாதவனின் கடையை சுற்றி சுற்றியே வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அந்த கடையை புதிதாக வாடகைக்கு எடுத்த சரவணனோடும் பழக்கம் வைத்து கொண்ட பரத் தனக்கு தெரிந்த வட மாநிலத்தவர்களையும் சரவணனின் கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டிருக்கிறார். அவர்கள் அனைவருமே கடையை ஒட்டியுள்ள வீட்டில்தான் தங்கி இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மாதவன் கொல்லப்பட்ட போது போலீசார் சரவணனிடமும் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் அப்போது எந்த பதட்டமும் இல்லாமலேயே இருந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அடுத்த சில நாட்களில் சரவணன் ஆந்திராவில் உள்ள ஒரு கோவிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற நிலையில் திரும்பி வரவே இல்லை. அவரது செல்போனும் அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் போலீசாரின் முழு சந்தேகமும் சரவணன் பக்கம் திரும்பியிருக்கிறது. அவரது உறவினர்களிடமும் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். ஆனால் சரவணனின் மனைவியிடம் இது குறித்து கேட்டபோது தனது கணவர் தலைமறைவாகவில்லை, அவர் காணாமல் போய்விட்டார் என சொல்லியிருக்கிறார். போலீசார் அழைத்தபோது முறையாக விசாரணைக்கு ஒத்துழைத்த தனது கணவர் ஏன் திடீரென தலைமறைவாக வேண்டும் எனவும், அதோடு மாதவனுக்கும் சரவணனுக்கும் எந்த ஒரு முன்விரோதமும் இல்லாத நிலையில் எதற்காக அவர் இப்படி செய்ய போகிறார் எனவும் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அதே நேரம் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்து மீண்டு வந்த மாதவனின் மனைவி ஷாமலா சம்பவம் நடந்த வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவின் தாழ்பாலை சிலர் உடைத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அது பரத்துக்கு வேண்டப்பட்ட வட இந்தியர்கள் தங்கியிருந்த அறையில் இருந்து மாதவனின் வீட்டிற்குள் நுழையும் கதவு. கொலையாளி அதன் வழியாகத்தான் தப்பித்து சென்றிருக்கிறார் என போலீசார் உறுதி செய்திருக்கிறார்கள். இதனால் மாதவனின் வீட்டை பற்றி நன்கு தெரிந்த ஒரு நபர்தான் திட்டமிட்டு இந்த பயங்கரத்தை செய்திருக்கிறார் என்பது உறுதியாகிறது. இப்போ வந்து பார்த்ததில் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கதவில் பின்னாடி இருக்கிற அந்த நட்டெல்லாம் ஸ்க்ரூ எல்லாமே கழட்டி வச்சுருக்குறாங்க. அங்கே இருந்தாங்க ஒரு ஹிந்திக்காரங்க அப்படின்னு 4 பேர். ஆனால் நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்தது கிடையாது. யார் என்னன்றது காவல்துறை தான் இப்போ கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து இவ்வளோ தூரத்துக்கு அவங்க பிளான் பண்ணி அதை கழட்டி தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதை இவ்வளோ 1 மாதம் ஆயாச்சு இன்னையோட. இது வரைக்கும் எந்த தகவலும் தெரியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிம்மதியாக நாங்கள் தூங்கக்கூட முடியல. பயந்து தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம், போயிட்டுருக்கோம். காவல்துறை கண்டிப்பாக இதை கண்டுபிடிச்சி எங்களுக்கு வந்து யாருன்றதை காட்டணும். ஆனால் இதுவரை போலீசாரின் சந்தேகம் சரவணனை மட்டுமே குறிவைத்திருக்கிறது. அவர் எங்கு சென்றார், என்ன ஆனார் என்பதை விரைவில் கண்டுபிடித்தால் மட்டுமே இந்த கொலை சம்பவத்தில் போடப்பட்டிருக்கும் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க முடியும்.